ஒரு டம்ளர் 200 ml தண்ணியில ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். 3/4 டம்ளர் வந்தோடனே அதை ஊத்தி இந்த மருதாணி இலையை அரைக்கணும். இந்த டீ டிகாஷன்லயே இலையை அரைச்சு டீ டிகாஷனை ஊத்தி மருதாணி தண்ணி வைக்கக்கூடாது. சிம்பிள் டிப்ஸ். கையில மருதாணி நல்லா பிடிக்கணும். டீ டிகாஷன் ஆட் பண்ணுவோம்ல, அதை நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இதுல வந்து அரைச்சிட்டு திரிபுரா சுண்ணம் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிப்ஸ் எங்கேயோ படிச்சதுதான், தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுல திரிபுரா சுண்ணம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல வைக்கணுமா டெய்லி, உச்சி வெயில்ல. அது வந்து விட்டமின் டி அதுல நிறைய அப்சர்வ் ஆயிக்குமா. அப்புறம் அந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டே வந்தா முடி வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு படிச்சேன். எனக்கு வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு என்கிட்ட பேஷன்ஸ் அந்த மருந்து கேட்பாங்க. நான் இல்லன்னு சொல்லிடுவேன். ரிவர்ஸ் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இது அப்ளை பண்ணிட்டே இருந்தா முடி வந்து கருப்பாகும்னு சொல்றாங்க. நான் வந்து அதை இது வரைக்கும் ட்ரை பண்ணல. மேபி வியூவர்ஸ் நீங்க வந்துட்டு தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துட்டு அதுல திரிபலா சொன்ன பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல வச்சிருங்க. ஒரு 10 days நல்லா உச்சி வெயில், அதுல வெயில் நல்லா பட்டுட்டே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஆனா இது வந்து கேள்வி ஞானமா வந்த டிப்ஸ். இந்த பேக் வந்து அரைச்சதுக்கு அப்புறம் இதுல இந்த திரிபலா சொன்ன ஒரு ஸ்பூன் எடுத்து இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இந்த நைட் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இதுல கொஞ்சம் எண்ணி பேக் நான் தலைக்கு அப்ளை பண்றேன்னா, ஒன்னு அரிசி வடிச்ச கஞ்சி, இல்ல அரிசி கழுவுன தண்ணி, இல்ல பழைய சாத தண்ணி, எனிதிங் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். இதுல ஆட் பண்ணிட்டு லைட்டா வார்ம் பண்ணணும். நம்ம அப்படியே மருதாணி தேய்ச்சோம்னா பயங்கரமா தலைவலி இருக்கும், குளிர்ச்சி, சளி பிடிச்சிடும், அப்புறம் சைனஸ் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிரும். நம்ம ரெகுலரா அப்ளை வேற பண்ணும். அப்புறம் டக்குன்னு பிடிக்காது. ஒரு half an hour நம்ம வச்சிருக்கணும் கலர் பிடிக்கிறதுக்கு. ஆனா இங்க சூடு பண்ணிட்டு வெது வெதுப்பா அப்ளை பண்ணீங்கன்னா தடவும் போதே பாதி கலர் பிடிச்சிரும். உடனே கிளவுஸ் போட்டுட்டு அது பண்ணணும். ஆனா எனக்கு வந்துட்டு கிளவுஸ் போடாம தான் அப்பப்ப என் ஹஸ்பண்ட போட்டுவிட சொல்லுவேன். அவங்கவுங்க கணவர் வந்து அதை அப்ளை பண்ணும். உங்க கை நல்லா ரெட்டா இருந்ததுன்னா நீங்க உங்க ஒய்ஃபை நல்லா லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க கை ரெட் ஆகலைன்னா நீங்க ஒய்ஃபை நல்லா லவ் பண்ணலன்னு அர்த்தம்.